ரொம்ப சிம்பிளாக மட்டன் பிரியாணி தோற்று போகிற அளவுக்கு ஒரு எம்டி பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் சின்ன வெங்காயம் மட்டும்தான், மற்றபடி எல்லாமே ஆஸ் யூஷுவல் தாங்க. இது கூட நீங்கள் சிக்கன் வறுவல், மட்டன் வறுவல்னு அந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம். நான் நெய்யும் கடலெண்ணெயும் கலந்துக்கிட்ட பிரியாணி இலை போட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டாரு, ஜாதி பத்திரி எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிட்டு புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு வணக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு வணக்கிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக தக்காளி, எலுமிச்சம்பழம், தயிர் எல்லாமே போட்டுட்டு இன்றைக்கி பாஸ்மதி தாங்க பண்ணேன், ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் போட்டு நல்லா மேலேயும் மல்லித்தலையும் நெய்யும் ஊற்றி இந்த மாதிரி ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுட்டு ஃபுல்லாக அந்த ஸ்டீம் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணால் அங்கே பாருங்கள் எவ்வளோ நீளமாக சூப்பராக சேமியா மாதிரி வந்திருக்கு. இது இந்தியா கேட்டு கிளாசிக்ங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருந்துச்சு. நம்ம தான் 1 மாதத்துக்கு முன்னாடி சூப்பராக கத்திரிக்காய் செஞ்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இவ்வளோண்டு தான் இப்போ இருக்குது, அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரை